வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இஸ்ரோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். நீங்கள் வந்து இஸ்ரோடைய அஃபிஷியல் பேஜுக்கு போயிடுங்க, வெப் பேஜுக்கு போயிடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மெயின் சோர்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இஸ்ரோடைய வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்ட் ப்ரோக்ராம் என்னென்னு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸு, கெரியரு, ஸ்டூடெண்ட்டு, ட்ரெண்டர்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இஸ்ரோடைய 7 யூனிட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஐக்ராப்ஸு, இஸ்ரோ ஸ்டெம்மு, ஸ்பார்க்கு, மொசக்டு, ஐசக் டிசி, பூம்நிதி, புவன், வேதஸ் அண்ட் நெமத்தின்னு சொல்லி ஒரு 7 யூனிட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த போர்ட்டல் எல்லாமே வந்து ஒவ்வொரு போர்ட்டலையுமே ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு இன்ஜினியரிங், கிராஜுவேட், ஃபிசிக்ஸு இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரோக்ராமு, கான்ஃபரன்ஸு, செமினார் இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. இப்போ வந்து கொஸ்டின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கெரியர்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களாங்களே இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கிளிக் மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கெரியர் பேஜ்னு சொல்லி இஸ்ரோட இது இப்படி தான் இருக்கும். ஸோ பாஸ்ட் இயர் அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ வச்சுருக்காங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, கெரியர் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்றது சொல்லியிருப்பாங்க, லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு அது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து இஸ்ரோவை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த கொஷின் பேப்பர்ன்ற ஒரு செக்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் பேப்பர்ஸ். ஏன் சாம்பிள் பேப்பர்ஸ்னு அதை கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து சாம்பிள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சிஎஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கீங்க, நீங்கள் பிஇ, எம்இ, எம்டெக் இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளினில் வேரியஸ் கோர்சஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜியோ ஃபிசிக்ஸ், ஜியோ மெட்ராலஜி ஃபிசிக்ஸ், எர்த் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ், ஜென்ரல் ஃபிசிக்ஸ், ஜென்ரல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸில் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து மேஜராக அவங்க எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரோ வந்து இன்ஜினியரிங் இல்லை சயின்டிஸ்ட் எஸ்சி, இல்லை இன்ஜினியரிங் இல்லை டெக்னீஷியன், இல்லை டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த மொத்த டிகிரியுமே சேர்த்து அவங்க வந்து பர்டிகுலர் பொசிஷனில் தான் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மோர் தென் கொஸ்டின் பேப்பர் வேணும், நீங்கள் இஸ்ரோடைய லைப்ரரியை நீங்கள் வந்து விசிட் பண்ணி அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போங்க. ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா அகாடமிக் பர்பஸாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கும். நீங்கள் மெயில் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வீடியோலாம் நம்மளுடைய ரீசன்ஸ் வீடியோவில் போய் நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸு, ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிஏசி விக்ரம் சாராபாய் ஃபேஸ் சென்டருடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கிளிக்கர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறமா சார்க்குடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து விஎஸ்எஸ் உடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேஷனில் மேஜராக கண்டக்ட் பண்ணக்கூடிய வேரியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஓஸோடைய அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் உடைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த கிளிக்கர்னு இருக்குதுன்னு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பேஜில் வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இஸ்ரோ வந்து மோர் தென் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பத்தலை, எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம வந்து நம்மளோட டீம் வந்து உங்களை வந்து ரிசீவ் பண்ணி உங்களுக்கு வந்து அவேர்னஸ் நிறைய கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து உடனே ரிப்ளை கிடைக்கும். மோர் தென் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.